2026ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான். எதனாலண்ணா? இப்போ இதனால வரையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நல்லா பண்ண போறாங்கன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி போடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது பார்த்துட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாத வாய்ப்பு இல்லைல்ல. 10 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்குமே நல்லது தமிழ்நாட்டுக்கு இது நடக்கல. இப்போ குறுக்க வராதீங்க. பரவாயில்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிக்க தலைவரா யாரை நினைக்கிறீங்க? ஆளுமைக்கு வந்தாலும் ஸ்டாலின் தான். ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் இப்ப அடுத்த துணை முதலமைச்சரா இருக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன? அடுத்த இந்த தேர்தல் அவர் முதலமைச்சரா நிறுத்துவாங்களா? இந்த தேர்தலை நிறுத்த மாட்டாங்க. வருங்கால 2030 நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2031 விஜய் வராரு. ஆல்ரெடி 26ல டிவிக்கே வருது. ஸோ அப்படிங்கும்போது விஜய் வந்து இந்த 2026ல வந்து எப்படி கொண்டு போறாருன்னு தெரியல. ஸோ அப்படிங்கும்போது 2031ல உதயநிதி தளபதி விஜய் வரது வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என் ஓட்டு டிஎம்கே தான். டிஎம்கே தான். திமுகல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னவா என்ன பிடிச்சிருக்கு? எதனால நீங்க அதுக்கு ஓட்டு போடுறீங்க? இப்போ 4 வருஷம் ஆச்சு நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்ல இந்த 4 வருஷத்துல சிறப்பா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கப்பா. மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து கண்டிப்பா அது ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணம். இப்போ கடைசியாக போன வாரம் நடந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லாமே. ஆளுநர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஸ்டேட் வாங்கி வெளியே அனுப்பினாங்கல்ல, அதை கூட சொல்லலாம்ல. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மும்மொழி கொள்கை நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இந்தி தேவையில்லைல்ல. இன்னைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும். இந்திக்காரங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க? பானிபுரி விற்கிறாங்க. இப்போ நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், தமிழ்நாட்டில் போய் என்ன பண்ண போகிறேன்? நீட் பற்றி உங்கள் கருத்து என்னன்னா? நீட்டை பார்த்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை மேலிடம் பிஜேபி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தான் தெரியல. ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசுவோம். திமுக வந்த உடனே நான் நீட்டை வந்து ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீட்டை வந்து ஒழிச்சிரும்னு சொல்லலாதீங்க. அது வந்து தப்பான ஒரு இது. நீட்டை வந்து துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு? துணை முதலமைச்சர் வந்து நாங்க முதல் கையெழுத்து நீட்டை வந்து ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். நீட்டை வந்து ஒழிப்புன்னு தான் சொன்னாங்க. அதுக்குண்டான சட்ட போராட்டம்லாம் இருக்குல்ல. வந்தோடனே யாரு வந்தாலுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்ல. ஸோ அவங்க கரெக்டாக தானே போயிட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மும்மொழி கொள்கை எடுத்துருக்கிறோம். அடுத்து நீட்டை நாங்கள் எடுப்போம் கையில். சூப்பர்.